Today in this video we are going to discuss about Industrial Employment Standing Order Act 1946 தொழிற்சாலையிலே பணி நியமனம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இந்த பணி நியமன விதிகளை பற்றி, நடைமுறை விதிகளை பற்றி, ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது நடைமுறை விதிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் அனைத்து விதமான ஒரு இண்டஸ்ட்ரியில் தொழிலாளர்களுக்கும் அந்த எம்ப்ளாயர், அதாவது வேலை கொடுப்பவருக்கும் இருவர்களுக்கு இடையே உண்டான உரிமைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் இதில் நாம் பேச இருக்கின்றோம். இதில் முக்கியமாக பணி நியமனம், டிசிப்ளினரி ஆக்ஷன், மிஸ்காண்டக்ட், ஹாலிடேஸ், லீவ், வேஜஸ், மிஸ்காண்டக்ட், டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இவைகளெல்லாம் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது ஒரு எம்ப்ளாயரால் தயாரிக்கப்பட்டு அதனை தொழிலாளர்களும் ஒப்புக்கொண்டு, ட்ரேட் யூனியனும் ஒப்புக்கொண்டு அவற்றின் கீழ் அந்த நிறுவனம் நடைபெற வேண்டும். அதிலிருந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்கக்கூடாது என்பதே ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பதாகும். நியமன ஆணைச்சட்டம் அல்லது நியமன நடைமுறை விதிகள், நிலையாணை நடைமுறை விதிகள் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் செக்ஷன் 1 ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் 1946 1 15 வரை பார்க்க இருக்கின்றோம். இது அல்லாமல் பார்ட் 1 டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ், என்கொயரி ஆகியவற்றை பார்க்க இருக்கின்றோம். So we will see the section one by one. First of all, we will see the scope and definition. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது எதற்காக அமைக்கப்பட்டது? கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்வார்கள் இதற்கு. அதாவது வேலைக்கு எவ்வாறு பணியமர்த்தப்பட வேண்டும், எந்த விதிமுறைகளின் கீழ் பணியமர்த்தப்பட வேண்டும், அவர்களுடைய ஷிஃப்ட் ஆஃப் ஒர்க்கிங், நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், கிரீவன்ஸ், மிஸ்காண்டக்ட் எல்லாம் அதில் வந்துவிடும். எனவே கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று பெயர். ஆப்ஜெக்ட் என்னவென்றால், இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், it is regulate the conditions of recruitment, discharge, disciplinary action, holidays, etc. ஸோ இது ரெக்ரூட்மெண்ட் எவ்வாறு நடைபெற வேண்டும், அதோடு அல்லாமல் டிஸ்சார்ஜ் எவ்வாறு செய்வது, டிசிப்ளினரி ஆக்ஷனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, ஹாலிடே எவ்வாறு இவற்றெல்லாம் இதில் அடங்கியிருக்கும். அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட், இட் இஸ் அப்ளிகபிள் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் செக்ஷன் 2B அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறது. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்றால் the government, the central government, the railway is governed by the central government, the mines governed by central government, and some of the organizations which is notified by the central government as maintained by government of India, that is called the central government, and the other government will be coming under the state government. So it is called appropriate government. Section 2G classification of workers. Workers-ஐ வகைப்படுத்தல், temporary, permanent, trainees, apprentice, and also badilis. Permanent workers, some temporary workers will be there. They will be terminated after even before that is the stipulated period of within 8 months, and also permanent employees, they cannot be retrenched, and apprentice, it will be for 11 months. The training will be given, stipend will be given, it is like training. And probationary, 1 year the persons who are employed will be given the satisfactory commitment of work, that is called probationary period.
probationary workers, and badilis. Some of the employees will be replaced by others called badilis. Then period of work, hours of work, holiday, pay rate, wages, everything will be coming under that is 2G. In 2G, all the things will be coming. Shift, what are the, how many shifts it will be, the industry will be working, and attendance, what about attendance and late coming. Then entrance notification, through which gate the employee should enter, what is the premises and precincts, everything will be entrance notification. And temporary stoppage of work due to non-availability of raw materials and other things, or due to some other problem. And suspension, dismissal for misconduct. Then means of redressal, what are the grievance redressal forms are there. Then termination of employee and notice thereof. Suppose if the misconduct is noticed and the reply from the employee is not satisfactory, then they can issue termination also. These things are explained in section 2G of Standing Order Act. And section 3, procedure for certification. In the this is an important thing for certification. Submission of, so while forming standing order, the submission of draft standing order, 5 copies to be submitted to the certifying officer by the employee. ஸோ வேலைக்கு அமர்த்துவர் அல்லது முதலாளி 5 காப்பிகளான ஸ்டாண்டிங் ஆர்டரை, அந்த நியமன ஆணை அல்லது நியமன நடைமுறை விதிகளை 5 காப்பி வடிவமைத்து அதனை சர்டிஃபையிங் ஆஃபீஸருக்கு அனுப்ப வேண்டும். சர்டிஃபையிங் ஆஃபீஸர் என்பவர் தி லேபர் ஆஃபீஸர் ஆர் ரீஜனல் லேபர் கமிஷனர், ஆர்எல்சி என்று சொல்வார்கள். தென் model standing order, usually the section 4 states about the model standing order. Usually the model standing order will be drafted by the certifying officer, and it will be model for all. Then draft standing order will be formed by the employer. So employer forms the draft standing order. So there should not be any difference between these two, but if at all, if it is if there is any deviation from the model standing order, then they have to state the reason for the deviation, that is departure from the model standing order. Model standing என்பது மாதிரி நடைமுறை விதிகள். அந்த மாடல் நடைமுறை விதிகளை நிலையாணையிலிருந்து நாம் தயாரித்து கொடுக்கின்ற, எம்ப்ளாயர் தயாரித்து கொடுக்கின்ற நிலையாணையில் வேறுபாடு இருந்தால் அந்த வேறுபாடு எதற்காக இருந்தது என்பதை விளக்க வேண்டும். ஸோ த சர்டிஃபையிங் ஆஃபீஸர் ஷுட் சாட்டிஸ்ஃபை தட் த டிபார்ச்சர் ஃப்ரம் த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் இஸ் ரீசனபிள், தென் only it will be certified. Then fixing of superannuation will also be dealt under model standing order. When the superannuation will be given, whether it is 60 or 58, or if he completes 30 years of service or 65 years of service, whichever is earlier. All these things will be dealt in section 4 of model standing order under the topic of fixing of superannuation. Then section 5, certification of standing order. This is very, very important topic. Certification. The certifying officer, say labor commissioner, will certify the standing order that it contains all the rules and regulations stipulated in standing order, and it complies to the procedure and regulations. Like that, they should certify the order. For that, what are the things should be there? Draft ஸ்டாண்டிங் ஆர்டர் வரைவோலை என்பார்கள். முதலாக நம்ம தயாரித்து கொள்ள வேண்டும்.
எம்ப்ளாயரால் தயாரித்து கொடுக்கப்பட வேண்டும். 5 copies that should be to be submitted to certifying officer. 5 காப்பி கொடுக்க வேண்டும். அதனை ட்ரேட் யூனியனுக்கும் காண்பிக்கப்பட வேண்டும். certifying officer opportunity by it is for the certifying officer giving opportunity to the trade union as well as to the employees. Then the given for hearing from employees. So some of the if it is accepted by the employees, it is okay. Otherwise, it will also be heard from the employee side. Then modification. If at all, if any modification is there, then it will be modified. Then the certifying officer will approve the draft standing order. Then it will become the certifying officer within 7 days of certification send certified copy to employee. So after the approval within 7 days it will be sent to the employer for becoming then it will come to effect and it will be called as terms and conditions of the employment. Then section 6 says about the appeals. Employee, if at all, if he feels that due care is not given to the employee or due justice is not given to the employee, then he can go for appeal. That is, draft standing order within 13 days from certifying officer to appellate authority. So if at all, if it is not complying the employee's requirement, then it will be sent to the appellate authority. The order of authority is final, so he has to approve the requirement of the employees. Then it will be appropriately it will be corrected. Then it is the final order. Then section 7, authenticated copies sent to employer by trade union. Authenticated means that is signed by the competent authority, that is certifying authority, say labor commissioner or regional commissioner RLC, which will be published by the government and it will be coming to effect after 30 days. So the copies will be authenticated copies will be sent after approval, after due signature by the competent authority or certifying officer of the labor commissioner. Then it will be sent to the employer and trade union and it will be coming to effect after 30 days. So it will be put into effect after 30 days. Then section 8, register of standing order. The RLO, labor commissioner, will register the standing order in a register meant for copying the standing order. In the register, all the standing orders will be inscribed. Then posting of standing order. Text of standing order condition. Usually what has to be done, the standing order, after approval of the standing order, it has to be displayed in notice board so that all the employees can have the view of standing order. Sometimes even it may also be exhibited in easily understandable language by the workers. Even it may be it will be in vernacular language also. Apart from in important places or in the entrance, it will also be displayed in all departments. Then duration and modification of standing order. Another thing, how long the effect will be there for this standing order. As long as there is no refusal for the standing order, it will be on operation. Suppose if any objection is made by the employee for its modification, they can go for modification after 6 months of the implementation of the standing order, or after the 6 months after the amendment, the previous amendment, after 6 months of the amendment, it will be modified. For that, the
proposal should be given by the employee as well as trade union. That is, the trade union apply to the certificator for modification within with 5 copies of modified proposal. So the modified proposal should be given by the trade union. If at all, if they are not satisfied, then after 6 months they can give proposal to the certifying officer. Then section 11, power of certifying officer. The power of certifying officer is equivalent to civil court for receiving evidence and administering oath and giving order. So he is equivalent to the civil court. And oral, section 12 says about the oral evidence. Oral evidence is not at all taken as evidence in case of standing order, but written agreement is allowed. And then section 13, penalties and procedure. What are the penalties and procedure? Non-submission of standing order. Suppose if the employee is not submitting the standing order within the stipulated time, then rupees 5,000 penalty will be levied to the employer. And in further course, if it is not followed, then daily rupees 200 will be levied as penalty. Then delegation of power. Delegation of who will be delegating the power will be published by the gazette, by the government. Then power to make rules. The model will be set out the model standing order, procedure for certifying officer, and appellate authority will be dealt by section 15. And another important thing in this, the section 2b, holiday regarding leave and other thing. Leave, a person cannot take sanction leave. 8 days is allowed. More than 8 days, if he is taking without any sanction, then he cannot have a lien over his service. So it will be treated as a termination. So, and if at all, if he wants 2 days leave, 3 days leave, it should be given in advance of 48 hours. So like that, the leave taking also is stipulated in section 2G. With this, ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது தமிழிலே ஒரு நிலையாணை என்று பெயர், நடைமுறை விதிகளை பற்றி சொல்கிறது. இதில் அனைத்து விதமான ஒரு எம்ப்ளாயி, ஒரு தொழிலாளிக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களும் இதில் இந்த நிலை ஆணையிலே குறிப்பிடப்பட வேண்டும். எம்ப்ளாயரால் குறிப்பிடப்பட்டு அதனை சர்டிஃபையிங் ஆஃபீஸருக்கு அனுப்பி சர்டிஃபை பண்ணப்பட்டு அதனை ட்ரேட் யூனியனும் அப்ரூவ் பண்ணி எம்ப்ளாயீஸும் அப்ரூவ் பண்ணி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். பட் ஃபார் ஸ்டாண்டிங் ஆர்டர் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் chaos will arise in so many departments. To avoid all these problems, this standing order has come into effect. இந்த நிலையான இல்லை என்றால், அந்த எழுத்து மூலமாக எதுவும் இல்லை என்றால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அந்த பிரச்சனைகள் அன்ரெஸ்டோ அல்லது ஸ்ட்ரைக்கு போன்றவர்களை தடை செய்யவே இந்த நடைமுறை விதிகள், நியமன நிலையான நடைமுறை விதிகளை நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் within bracket Standing Order Act 1946. So with this we conclude this video.